ஹலோ வணக்கம். வெல்கம் டு ஃபுட் அண்ட் பியாண்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நீங்கள் பாஸ்டன்லேருந்து ஒரு 1 ஹவர் டிரைவாக இல்லாட்டி நீங்கள் ஊஸ்டர் கவுண்டியில் இருந்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 30 மினிட்ஸ் டிரைவில் டேவிஸ் ஃபார்ம்லேண்ட் ஒன்று இருக்கும். ஒரு 1990 ஒரு பெட்டிங் ஜூவாக ஆரம்பித்து இது வந்து இப்போ லார்ஜ் சாங்சுரி ஆஃப் 100 ஃபார்ம் அனிமல்ஸ் இருக்குங்க. இது ஒரு 300 ஏக்கர் ஃபார்ம்னா பார்த்துக்கோங்களேன். பசங்க ப்ளே பண்ண நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். சில்ட்ரன் இமேஜினேஷன் சென்டர், ஹே ரைட்ஸ், போனி ரைட், கவுபங்கா, பவுன்சி ஹவுசஸ், கோ கார்ட் இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. இது ஒரு 1 ஃபுல் டே ஆக்டிவிட்டியாக நீங்கள் வரலாம். இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீ வந்து லோக்கல் லைப்ரரியிலேயே நீங்கள் கூப்பன் வாங்கிக்கலாம். $5 ஆஃப் பர் டிக்கெட் இருக்கும். இல்லாட்டி நீங்கள் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம். போனி ரைடுக்கு தனியாக நீங்கள் டிக்கெட் வாங்கணும். அது வந்து $10 ஃபார் 2 laps மாதிரி இருக்கும். இங்கே ரெப்டைல் ஷோன்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. 2 டைமிங்ஸ் பர் டே இருக்கும். ஒன்று மார்னிங்கு, ஒன்று ஆஃப்டர்நூன் ஷோ இருக்கும். நாங்கள் மார்னிங்கே போயிட்டோம். அங்கே வந்து நல்லா அலிகேட்டர்ஸ், ஸ்னேக், டர்ட்டில்ஸ் அதெல்லாம் வந்து பெட் பண்ணுற மாதிரியும் காட்டுவாங்க. அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைனும் பண்ணுவாங்க. இது ஒரு எஜுகேட்டிவ் ஷோ மாதிரி தான் இருக்கும். ரொம்ப இன்ட்ராக்டிவாக கிட்ஸை வச்சு பண்ணுவாங்க. இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்கே டாட்டாய்ஸ் ஃபீடிங் டைம்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் போய் நீங்கள் டாட்டாய்ஸ்க்கு ஃபீட் கூட பண்ணலாங்க. இங்கே டேவிஸ் ஃபார்ம்லேண்ட்லேயே ஹைலைட் வந்து வாட்டர் ஸ்ப்ளாஷ் பேட் தான். அதுக்காகவே பசங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே என்னென்னா இந்த வாட்டர் வந்து குளோரின் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இதோட ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்னு போட்டிருந்தாங்க. இங்கே எல்லாமே கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் சிஸ்டம் தான். சேஃப்டிக்கு ரொம்பவே பார்த்துருக்காங்க. ஸோ எவ்ரிதிங் இஸ் வெரி வெரி நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்கும் இங்கே. இதெல்லாம் முடிக்கவே 1:30 ஆயிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் லன்ச் டைமே வந்துருச்சு. ஆனால் பசங்க வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் வந்து லன்ச் வந்து நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ ஏன்னா அங்கே எதுவுமே இருக்காது சாப்பிட்ற பெருசாக. எல்லாமே அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, பர்கர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் அதெல்லாம் கொடுக்க வேணான்னு சொல்லிவிட்டு நான் லன்ச் பேக் பண்ணியே எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இங்கே இந்த மாதிரி ஃபோம் பபிள் ப்ளே இருக்கும், வாட்டர் ஸ்லைடு இருக்கும். இந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. ரொம்பவே கிட்ஸுக்கு ஃபன்னாக இருக்கும். வாட்டர் அங்கே ஸ்ப்ளாஷ் பண்ணுற மாதிரி நிறையா வச்சுருப்பாங்க. கிட்ஸுக்கு நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படியோ பசங்க பசிக்குதுன்னு வந்தாங்க. லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ், டோஃபு ஃப்ரை, அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை, சிப்ஸு, ஆப்பிள் சைடெல்லாம் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ எல்லாமே பசங்களுக்கு வச்சு நாங்களும் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பியும் கொஞ்சம் நேரம் போய் விளாட்னாங்க. கொஞ்சம் நேரம் விளாடிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2:30 போல் வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ரெடி ஆகிட்டாங்க நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு. இந்த கவுபாங்கா ஸ்லைட் கிட்ஸுக்கு ரொம்பவே ஃபேவரெட்டு. ரொம்ப நேரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு 10-15 மினிட்ஸ் இதுலேயே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கோட் கார்ட் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் வரும்போது பசங்க வந்து ரொம்ப நேரம் ஓட்டத்துக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் எவ்ரி இயர் இதுக்கு வருவோம் டேவிஸ் ஃபார்ம்லேண்டுக்கு. இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேருமே. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஹே ரைட் தான் போனோம். இதுவும் வந்து டைம்டு இருக்கும். ஒரு 1 ஹவர் ஒன்ஸோ 2 ஹவர்ஸ் ஒன்ஸோ தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கும் நாங்கள் போனோம். இது ஒரு ½ அன் ஹவர் ரைட் மாதிரி டூ அண்ட் ஃப்ரோ. இது ரொம்ப மெதுவாக தான் போகும். பட் நல்லா ஃபன்னாகவே இருந்துச்சு. ஏன்னா ஃபார்ம் அனிமல்ஸ்லாம் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கவுஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். நிறைய லாமாஸ் பார்க்கலாம், ஹார்சஸ் பார்க்கலாம், நிறையா கேட்டில்ஸ், டாங்கி அந்த மாதிரி நிறையா பார்க்கலாம். இது ரொம்ப ஃபன்னாகவே இருந்துச்சு.
அப்புறம் கிட்ஸுக்குன்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் ஒரு டிக்கரில் உட்காந்துட்டு சாண்டை டிக் பண்ணி போடுற மாதிரி இருந்துச்சு. அதுவும் ரொம்பவே பசங்க என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய பவுன்சி ஹவுஸ் இருந்துச்சு, பிரிட்டன் ப்ளே ஏரியான்னு இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்கங்க, நிறைய ஆக்டிவிட்டீஸு. நம்ம வாட்டர் டிக்கிங், மைனிங் மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாத்தையுமே நாங்கள் கவர் பண்ணோம். யூஸ்வலாக நாங்கள் எல்லாமே கவர் பண்ணுறதுக்கு டைமே இருக்காது. இந்த வாட்டி தான் எல்லா ஆக்டிவிட்டீஸும் நாங்கள் கவர் பண்ணி எல்லாமே முடித்தோம் டைமுக்கு. இங்கே க்ளோசிங் டைம் வந்து 5:00. ஸோ 5:00 வரைக்கும் எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணிட்டு தான் வந்தோம். கரெக்டாக கிளம்புறப்ப நாங்கள் வெதர் வந்து அப்படியே மாறி போச்சுங்க. நல்லா காற்று செம்ம விண்டியாக இருந்துச்சு, நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. எங்கே மழை பெய்யுமோன்னு நினச்சிட்டே இருந்தோம். கரெக்டாக எல்லா திங்ஸும் காரில் வந்து வச்சோம். எல்லாம் பண்ணி வச்சு கிளம்புறப்ப செம்ம காற்று அண்ட் டொர்னாடோ மாதிரி ஒரு காற்றடிச்சிது பாருங்கள். பயந்தே போயிட்டோம். அதோடு சேர்ந்து நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்பா வீட்டுக்கு வந்து சேஃபாக வந்தால் சேர்ந்தா போதும்னு ஆயிடுச்சுங்க. ஹோல் டே நல்லா ஆட்டம் போட்டுட்டு நல்லா சேஃபாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நல்லா என்ஜாய் பண்ணாங்க, நாங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட் வீக் இன்னும் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்களா? தேங்க்யூ, பை பாய்.